ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சது பெருமை. என் தம்பிங்க ஆடினதை பார்த்து அண்ணனா சந்தோஷப்படுகிறேன். சிக்கந்தர் ராசா பெருமிதம். இன்று T20 உலகக்கோப்பை தொடரில் வலிமையான ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி ஜிம்பாப்வே அணி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணி 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 169 ரன்கள் எடுத்தது. இதைத் தொடர்ந்து விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 146 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் ஜிம்பாப்வே அணி 23 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதில் இன்னொரு சுவாரஸ்யமாக T20 உலகக்கோப்பை தொடரில் இதுவரையில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஜிம்பாப்வே அணி தோல்வி அடைந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டி குறித்து பேசியுள்ள ஜிம்பாப்வே கேப்டன் சிக்கந்தர் ராசா, ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான வெற்றி பெற்றது மகிழ்ச்சியையும் தாண்டி பெருமையாக இருக்கிறது. என்னுடைய வீரர்கள் வெற்றிக்காக விளையாடிய விதத்தை பார்த்தபோது தம்பிகள் சிறப்பான சாதனை செய்வதை அண்ணன் பார்ப்பது போன்ற உணர்வை பார்த்தேன் என்று கூறியுள்ளார். மேலும் இவர்கள் எல்லையில் போராடி பந்தை தடுத்தபோது எவ்வளவு பெரிய வெற்றியை விரும்புகிறார்கள் என்று தெரிந்தது. இன்று எங்கள் அணி வீரர்கள் 3 துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டார்கள். இலங்கையில் நடைபெறும் போட்டிகளில் நீங்கள் ஆரம்பத்தில் பெரிய ரன்னை எடுப்பதற்கு முயற்சி செய்தால் பெரிய அளவில் விக்கெட்டுகளை இழந்து விடுவீர்கள். இதன் காரணமாக எங்கள் அணி 10 ஓவர்களில் 70 ரன்கள் எடுத்திருந்த போது மகிழ்ச்சியாகவே இருந்தேன். மேற்கொண்டு நாங்கள் 20 ஓவர்களில் 190 ரன்கள் எடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அதற்கு நாங்கள் முயற்சியிருந்தால் 140 ரன்களில் ஆல் அவுட் ஆகியிருப்போம். எனவே நாங்கள் 170 ரன்கள் எடுத்தால் போதும் என்று பேட்டிங் செய்து அந்த இலக்கை அடைந்திருந்தோம் என்று கூறியிருந்தார்.